வெல்கம் டு டாப் டெக் அச்சீவர்ஸ். எல்லாருமே டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் பார்ட் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு எளிமையான முறையில் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதான் இப்படி பார்த்தோம்னா நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிம்பிளிஃபை 7/3/10 பிளஸ் ப்ராக்கெட்ல வந்து -10 7/21 அப்படின்னு கொடுத்தாங்க. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கு. சரிங்களா? ஸோ மிக்சட் ஃபிராக்ஷனை வந்து ஃபிராக்ஷனுக்கு நம்ம மாத்திக்கிறோம். ஓகேங்களா? கலப்பு பின்னமா இருக்கு, அது கலப்பு பின்னத்துக்கு நம்ம மாத்திக்கிறோம். ஸோ இது எப்படி மாத்துறதுன்னா, ஓகேங்களா? ஸோ இதை மாத்துறது என்ன பண்ணணும்னா, இதை வச்சு டினாமினேட்டர் இருக்கிற நம்பரை கீழே இருக்கிற நம்பரை வச்சு பெருக்கி மேலே ஆட் பண்ணணும். அதாவது டினாமினேட்டர் கீழே இருக்கிற நம்பர் இதை வச்சு நம்ம பெருக்கிட்டு இதை வச்சு இங்க பெருக்கிட்டு மேலே ஆட் பண்ணணும். கிளியரா? ஓகே. அப்ப இதை வச்சு பாருங்கன்னா 10 × 7 70 70 + 3 73 73/10. அடுத்து பார்த்தோன்னா பிளஸ் இருக்கு, நான் பிளஸ் போடுறேன். அடுத்து பிராக்கெட்ல இருக்கு. ஓகேண்ணா? ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா இந்த மைனஸ் வந்து இதோட காமன் ஆகிடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க மைனஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு பெருக்கிட்டு -210 அப்படின்னு மாத்திரக்கூடாது. அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, இந்த மைனஸ் வந்து இது ஃபுல்லா காமன் ஆகும். கேக்குதுண்ணா? அப்போ இதை வச்சு இங்க பெருக்கணும்னா எவ்வளவு? 210 210 + 7 217. ஓகேண்ணா? அப்போ 217/10. சரிங்களா? ஓகே சார், 21. சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தோன்னா இங்க மைனஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த மைனஸ் வந்து பார்த்தோன்னா இங்க போட்டுக்கலாம் நம்ம. ஓகேண்ணா? கிளியரா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ எதை எப்படி எழுதிக்கலாம்? 73/10 எழுதிக்கலாம். இங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும். ஓகேண்ணா? 217/21. சரிண்ணா? ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டருக்கு என்ன பண்ணணும்? நம்ம எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃபரன்ஸ் ஆகுது. இங்க 10 இருக்கு, அங்க 21 இருக்கு. ரெண்டுக்கு எல்சிஎம்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாலே போதும். நான் தான் சொல்லிருப்பேன் சார்பக எண். ஏன்னா சார்பக எண்ணா ரெண்டு நம்பர் ஒரே நம்பரால் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 10 21 ஒரே நம்பரால் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகாது. அப்போ இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணாலே போதும். ஓகேண்ணா? ஓகே. அப்போ 10 × 21 210 கிடைக்கும். ஓகேண்ணா? அப்ப டினாமினேட்டர்ல 210 நான் போட்டுருக்கேன். மேல பார்த்தோன்னா இதை வச்சு இங்க மல்டிபிள் பண்ணணும், இதை வச்சு இங்க மல்டிபிள் பண்ணணும். ஓகே. அப்போ 21 × 73 எவ்வளவுன்னு பாருங்க. ஓகேங்களா? 73 21 3 7 6 14 எவ்வளவு கிடைக்கும்? 3 13க்கு 3 மீதி 1 5 1. அப்போ 1533 கிடைக்கும். சரிதானே? அடுத்து இதை வச்சு இங்க மல்டிபிள் பண்ணணும். இங்க மைனஸ் இருக்கு, ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்? மைனஸ் நான் போட்டுருக்கேன். இங்க 10 வச்சு இங்க மல்டிபிள் பண்ணா 2170 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. இப்போ இது ரெண்டு நம்ம கழிச்சிட்டா போதும். ஓகேண்ணா? எவ்வளோ? 1533ல 2170 நம்ம கழிக்க போகிறோம். சரிங்களா? 2170ல 1533 நான் கழிக்கிறேன். இங்க வந்து பார்த்தா இங்க இருந்து ஒன்று கிடையாது, 10,000. 10ல 3 போச்சுன்னா 7, இங்க 6 இருக்கும். 6ல 3 போச்சுன்னா 3, இங்க 1 இருக்கு. இங்க இருந்து ஒன்று வேணும்னா 11, 11ல 5 போச்சுன்னா 6, இது வந்து 0 ஆயிடும். அப்போ 637. ஓகேண்ணா? அப்போ எந்தோட சிம்பிள் பார்க்கணும்? பெரிய நம்பரோட சிம்பிள் பார்க்கணும். இப்போ -637/210. சரிண்ணா? ஓகே. நல்லா பார்த்தா தெரிஞ்சிடும். 210 வச்சு இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா 3 டைம்ஸ் இருக்குமா? 3 210 630. கிளியர் தானே? இப்போ 1 டைம்ஸ் இருக்கும், இதுல இருக்கும் 3 டைம்ஸ் இருக்கும். ரிமைண்டர் எவ்வளவு? 7. ஓகேண்ணா? அந்த ரிமைண்டர் மேலே போடணும். டிவைடட் பை 210 நான் டிவைட் பண்ணேன். 210 நான் கீழே போடுவேன். இந்த 3 வந்து பார்த்தோன்னா சைடில் போடுவோம். இங்க மைனஸ் இருக்கிறத நான் மைனஸ் போட்டுறேன். அப்போ -3 டிவைடட் பை -3 7 டிவைடட் பை 210 வரும் அப்படின்னா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகேண்ணா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? இதை பாருங்க. இங்க கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு இங்க டிவைட்ல 79 × 4 = 512 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சரி, போன் மாஸ் ரூல்ஸ் படி என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட், அப்புறம் டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அப்படியே அடிஷன், சப்ட்ராக்ஷன் அடுத்து நம்ம போகணும். ஓகேண்ணா? ஓகே. இப்போ பாருங்க, இங்க 79 டிவைட்ல இருக்கு. சரிங்களா? டிவைட்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இங்க எழுதிக்கலாமா? பாருங்க, இது கொஸ்டின் மார்க் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சரிதானே? இந்த கொஸ்டின் மார்க் என்ன பண்றேன்? நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். எக்ஸ்க்கு அடுத்த மைனஸ் இருக்கு. அடுத்து 968 இருக்கு. சரிதானே? ஓகே. அடுத்த டிவைட்ல 79 இருக்கு. அந்த டிவைட் இப்படி போட்டுக்கலாமா? 79. கிளியரா? ஓகே. அடுத்து என்ன இருக்கு? *4 இருக்கு. *4 = என்ன இருக்கு? 512 அப்படின்னு இருக்கு. ஓகேண்ணா? 512. கிளியரா? ஓகே. இப்போ என்னன்னா இந்த சைடு இருந்து அந்த பக்கம் நம்ம கொண்டு போறோம். ஏன்னா எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணறோம். ஸோ அதனால டிவைட் இருந்துச்சு அங்கே போனா மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் இருக்கிறது டிவைட் ஆகும். ஓகேண்ணா? ஓகே. அப்போ இதை மட்டும் நம்ம வச்சுக்கலாமா? x - 968 = 512 இந்த பக்கம் இருக்கும். இந்த 4 இந்த சைடு போச்சுன்னா டிவைட் ஆயிடுமா? 4 × 79 இந்த பக்கம் போச்சுன்னா ஆகும்
மல்டிபிள் ஆகிடும். சரிண்ணா, இப்போ அடிக்கிறாங்க அடிச்சுக்கலாம். இதில் 4 வச்சிருக்கலாம், 1 டைம்ஸ் இருக்கும், 5ல் 1 டைம்ஸ் இருக்கும், ரிமைண்டர் 1, இங்கே 2 டைம்ஸ் இருக்கும், ரிமைண்டர் 3, 8 4s 32. ஆமாம். ஓகே சரி. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா வேற எதாவது அடிக்க முடியுமா? முடியாது. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இந்த வேல்யூ அந்த சைடு நம்ம கொண்டு போயிடலாம். சரிதானே? ஓகேவா? அப்போ 128 × 79 எவ்வளோ நம்ம பார்க்கணும். ஓகேண்ணா, 128 × 79 என்ன? 72க்கு 2 மீதி 7, 9 2 18, 18 2 18 7 25, 5 மீதி 2, 4 9 9, 9 2 11. அடுத்து நம்ம 7 வச்சு நம்ம பெருக்க போகிறோம். 7 8 56க்கு 6 மீதி 5, 7 2 14, 14 5 19க்கு 9 மீதி 1, 1 7 7 1 8. பாருங்க, 2 11 இங்க 1 11 இங்க 1 10. ஸோ 1112 வருது. ஓகேண்ணா, அதாவது x - 968 ஈக்குவல் டு 10,112. சரிங்களா? 10,112 வரும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தான் வேணும். இப்போ எக்ஸ் வேல்யூ வேணும்னா இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம்? அந்த சைடு கொண்டு போகலாமா? கொண்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ் இருக்கிறது என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். ஓகேண்ணா, அப்போ 10,112ல் 968 நம்ம கூட்டிக்கிறோம்னா சரிங்களா? ஓகே, 2 8 10க்கு 0 மீதி 1 1 8, இது 10 ஆயிடும், மீதி 1 1 1. ஸோ பார்த்தோன்னா நம்மளுக்கு 11,080 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா 1180 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது உங்களுக்கு கிளியரா தெரியுதுங்களா? தெரிஞ்சுன்னா ஓகே. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ வந்து ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அதாவது 1/5 1/x, (1/x) 1/1.5 1.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே, சரிங்களா? ஓகே, இது என்ன பண்ணணும்னா ரேஷியோல இருக்கிறத என்ன பண்ணா டபுள் ஈஸ்ட் கொடுத்தா, சரிங்களா? டபுள் ஈஸ்ட் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா அது ஈக்குவல் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் அக்சஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இது பார்த்தோம்னா டபுள் ஈஸ்ட் இருக்குங்களா? டபுள் ஈஸ்ட் இருந்தா என்ன இது வந்து ஈக்குவல் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல ஈக்குவல் இருக்கிறதா நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டோட மல்டிபிள் வந்து இது ரெண்டோட மல்டிபிளுக்கு ஈக்குவலா இருக்கும். இதான் ரூல். ஓகேண்ணா? ஓகே, இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்றேன். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 1/x × 1/x = 1/x² அப்படின்னு கிடைக்கும். சரிண்ணா? 1/x² ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ 1/5 1/125 மல்டிபிள் பண்ணா 1/6.25 அப்படின்னு கிடைக்கும். ஓகேண்ணா? அவனுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். சரிதானே? எக்ஸோட வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும்? தலைகளா போட்டுக்கலாம். சரியா? அப்போ தலைகளா போடணும்னா சரி, ஏதோ கட்ச். ஓகேவா? இப்போ நான் தலைகளா போடுறேன். இது நான் தலைகளா போடுறேன், என்ன கிடைக்கும்? இந்த சைடு நான் தலைகளா மாத்தினா என்ன ஆகும்? இந்த பக்கம் என்ன ஆகும்? தலைகளா மாறும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஆனா இங்க எப்படி இருக்கு? டெசிமல் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? முழு நம்பரை நம்ம மாத்திக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? மேல இங்கேயும் 100ஆல பெருக்கிக்கலாம். கிளியர் தானே? அப்போ x² = 625. ஏன்னா அது 100ஆல பெருக்கிட்டா முழு நம்பர் ஆயிடும். 100ஆல வகுத்துக்கிறோம் தான். சரிதானே? ஓகே, இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண ஈஸியா எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துலாமா? ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் 625 ஸ்கொயர் ரூட் பார்த்தோம்னா நம்மளுக்கு 25 அப்படின்னு கிடைக்கும். சரிதானே? 25. இங்க வந்து பார்த்தோம்னா 100ஓட ஸ்கொயர் ரூட் பார்த்தோம்னா 10 அப்படின்னு கிடைக்கும். சரியா? நான் வேற ஏதாவது அடிக்க முடியுமா? 5ஆல அடிக்கலாம். கிளியர் தானே? அப்போ இதுல 5 2 5 5 25, 2 5 10. அப்ப எக்ஸோட வேல்யூ பார்த்தோம்னா 5/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? இங்க வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. கிளியரா? சரி பி, ஆப்ஷன் பி. சரி, நோ மிஸ்டேக். சரியா? நெக்ஸ்ட். இதுல வந்து பார்த்தோம்னா பின்வருவனவற்றில் எது முடிவுறு தசம தீர்வு அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? முடிவுறு தசம தீர்வுனா அதாவது ஃபர்ஸ்ட் நான் முடிவுறா அப்படி நம்பர்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? முடிவுறு அப்படின்னா ஒரு நம்பர் நான் டிவைட் பண்ணும்போது அது டெசிமல் வரும்போது கண்டினியூவா அந்த நம்பர் போகவே கூடாது. சரிங்களா? ஒரு நம்பர் நான் டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பர் கண்டினியூவா போச்சுன்னா அது முடிவுறா தசம தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கிளியரா ஒரு நம்பர் மட்டும் நான் எழுதுறேன். 10/3 இந்த நம்பர் நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? பாருங்க, 1 3 3 3 9 மீதி எவ்வளவு? 1. அந்த 1 3ஆல வகுப்படாது. அதனால அந்த 1ல ஒரு 0 சேர்த்து இங்க ஒரு பாயிண்ட் வைப்போமா? இப்போ இதை 3ஆல வகுத்தா 3 9
சரிதானே? இந்த மீதி எவ்வளோ இருக்கும்? ரிமைண்டர் 1 இருக்கும். அது 3ஆல் வகுப்படாது. என்ன பண்ணலாம்? ஒரு 0 சேர்ப்போம். இப்படி 3 3ஆ போய்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா இப்படி கண்டினியூவா ஒரு நம்பர் வந்து டிவைட் பண்ணும்போது போயிட்டு இருந்துச்சுன்னா அது என்னது? முடிவரா நம்பர், முடிவரா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முடிவுறு அப்படின்னா இப்போ இன்னொன்று எழுதுறேன் உங்களுக்கு, 10/4ன்னு எழுதுறேன். சரிங்களா? இதை நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். இதை டிவைட் பண்ணுறேன் பாருங்க. 2 2 இருக்குமா? இங்கே 5 2 இருக்குமா? அடுத்து என்ன அடிக்கலாம்? 2 2, இங்கே 4 2, சரி 2 2 4, மீதி அளவுக்கு 1. சரிங்களா? 2 2 4, மீதி 1. இந்த 1 2ஆல் வகுப்படாது. அப்போ தான் இதில் 0 சேர்த்து ஒரு பாயிண்ட் வச்சிருவோம். சரிதானே? இப்போ 10ல் எத்தனை 2 இருக்கும்? 2 10. இதுக்கப்புறம் நம்பர் போகுமா? போகாது. அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்போ முடிவு விட்டுருச்சு. சரி, அப்போ முடிவுறா இருந்ததுக்கும் முடிவு இருந்ததுக்கும் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளியரா? ஓகே. அதுக்கு முன்னாடி எப்பவுமே முடிவுறா அப்படின்றது, முடிவுறா நம்பர் வந்து எப்பவுமே முடிவுறா நம்பர் கீழே டினாமினேட்டர்ல 3 மடங்கா தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம பாத்துங்க. ஓகே, 3 மடங்கா இருந்தாலே கண்டிப்பா அந்த நம்பர் முடிவுறா நம்பரா இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ இதுல எது 3 மடங்கா இருக்கு நீங்க செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஷார்ட்டா நான் சொல்றேன் நான். சரிங்களா? அப்போ கீழே டினாமினேட்டர் பாருங்க, இங்க ஆப்ஷன் சி பாருங்க, 15 இருக்குங்களா? இது 3 மடங்கா 3ஆல் வகுப்படும். ஓகேண்ணா? இங்க 9 3ஆல் வகுப்படும், 12 3ஆல் வகுப்படும். சரியா? அப்பனா இந்த 3 ஆப்ஷனுமே கண்டிப்பா அது முடிவுற எண் தான். ஏன்னா டிவைட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? 8 9ஆல் வகுத்து பாருங்க, நம்பர் வந்து கண்டினியூவா போகும். சரிங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மடங்கு இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் கண்டிப்பா வரவே வராது. அப்ப இருக்கிறதுல எது 3 மடங்கு இல்லாம இருக்குன்னா இதுதான் 5/64 மட்டும் தான் அது 3 மடங்கு இல்லாம இருக்கு. நீங்க அதாவது ஏன்னா இரட்டைப்படியா வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அது 12 இரட்டைப்படி தான் சார் அப்படின் போது நீங்க வகுக்கும் போது என்ன ஆகும்? கீழே 3 வந்துடும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன் நான். கிளியரா? ஓகே, அப்போ ஆன்சர் 5/64. நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் இந்த மாதிரி மாடல் அடிக்கடி கேட்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரூட் ஆஃப்னு சொல்லிட்டு ரூட்ல வந்து நிறைய நம்பர் கொடுப்பாங்க, ப்ளஸ் மைனஸ்னு சொல்லிட்டு எதனா கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா பேக்ல இருந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டே வரணும். கிளியர் தான்? ஓகே, இப்போ 9 ஸ்கொயர் ரூட் என்ன? 3. இங்க மைனஸ் இருக்கு. ஓகேண்ணா? அப்போ என்ன பண்ணணும்? 28ல இந்த 3 நம்ம கழிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? இது 28ல 3 போச்சுன்னா ரூட் ஆஃப் 25 அப்படின்னு கிடைக்கும். சரிதானே? ரூட் 25க்கு ஸ்கொயர் ரூட் என்ன? 5. அப்போ நான் இங்க பிளஸ் இருக்கா? பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க ஆட் பண்ணிக்கலாமா? இங்க ஆட் பண்ண முடியும். ரூட் ஆஃப் 169 கிடைக்குமா? 169 ஸ்கொயர் ரூட் என்ன? 13. இங்க மைனஸ் இருக்கு, அப்போ 13 இதை கழிக்கணும். சரியா? 302ல 13 கழிச்சா கிடைக்கும். சரி, 302ல 13 கழிக்கிறேன். 12, இங்க 9, இங்க 9 8, இங்க 2. சரியா? கரெக்டா? 12 3 போச்சுன்னா 9 8 8 2 289 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இதை வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இதோட ஸ்கொயர் ரூட் பார்த்தோம்னா 17. கிளியரா? அப்போ 17னா இதை வச்சு இங்க 17 நம்ம ஆட் பண்ணணும். இங்க நம்ம ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 400. ஸோ 400 ஸ்கொயர் ரூட் என்ன? 20. அப்போ ஆன்சர் சி. இதை பார்த்ததே மேலே அடிக்கணும் அப்படின்னா என்னன்னா இதை இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்ததும் அடிச்சிடலாம். இது எக்ஸ்பேண்டட் ஃபார்மா நான் சொல்லியிருக்கோம். இதை பார்த்தது நம்ம அடிக்கணும்னா கிளியரா பாருங்க, இங்க எந்த சிம்பிள் வேணாலும் இருக்கலாம், பிளஸ் மைனஸ். இங்க இருக்கிற நம்பர் கூட நம்மளுக்கு தேவையில்லை. கிளியரா? இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு? 383 இருக்கு. இங்க என்ன சிம்பிள் இருக்கு? அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. 383க்கு நியரா இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பார்த்தோம்னா 400. இல்லைன்னா அந்த 389 கம்மியா வந்துடும். சரிதானே? ஏன்னா பிளஸ்ல இருந்துச்சுன்னா பெரிய நம்பரை எடுத்துக்கணும். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? ஒன்று 19 ஸ்கொயரா இருக்கும், இல்லைன்னா 20 ஸ்கொயரா இருக்கும். ஆமா தானே? கிளியரா புரியுதா இல்லையா? ஏன்னா 400ன்றது என்ன? அது 20 ஸ்கொயர். இன்னொன்று 400 கம்மியா இருந்துச்சுன்னா அது 19 ஸ்கொயர். இந்த 2 வேல்யூ தான் வரும். கிளியர் தானே? ஓகே, அப்போ இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா அது பெரிய நம்பர், மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர், அவ்வளவுதான். சரிதானே? அப்ப இங்க பிளஸ் இருக்கிறதால என்னது? 400 ஸ்கொயர் 20 ஸ்கொயர். அப்ப என்ன கிடைக்கும்? 20 ஸ்கொயர் 400, ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 20 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. இது வந்து b/q வடிவில் எழுதுக அப்படின்ற 1.45 மேல பார் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி கேட்கல. 2018 தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கத்துக்கு மேலே போகும். ஆனால் ஈஸியாக நம்ம பண்ணுறது எப்படின்னா, நல்லா பாருங்க, இங்க என்ன கொடுக்க 1.45 இருக்குங்களா? நீங்க வந்து முழு நம்பரை எழுதிக்கங்க. ஓகேங்களா? 145 அப்படின்னு முழு நம்பரா எழுதிங்க. டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு பார் இருக்குன்னு பாருங்க. 2 நம்பருக்கு பார் இருக்கா? 2 நம்பருக்கு பார் இருந்துச்சுன்னா டிவைடட் பை 99. கிளியரா? ஓகேவா? அப்போ இதுல ஒரு நம்பருக்கு பார் இல்லாம இருக்கு பாத்தீங்களா? இங்க 1ன்ற ஒரு நம்பர் இருக்கா? அந்த நம்பரை இதுல கழிச்சிட வேண்டியதான். புரியுதா? நான் மறுபடியும் நான் தான் சொல்றேன், எத்தனை நம்பர் பார் இருக்குன்னு பாருங்க, அத்தனை 9 போடுங்க.
இதை முழு நம்பர் டெசிமல் இருக்கிறது முழு நம்பரை எழுதிக்கோங்க, பார் இல்லாத நம்பரை கழிச்சிருங்க, அவ்வளோதான் நம்மளுக்கு டைரக்டா ஆன்சர் வந்து. சரிதானே? ஓகே, இப்போ பாருங்க 100 இதை கழிச்சா 144 டிவைட் பை 99. இதை 3 அடிக்கலாமா? பாருங்க 3 9 3 9, இதை 3 அடிச்சா 4 12, மீதி 2 3 24. வேற மறுபடியும் 3 அடிக்கலாம். இதுல 11 11 3 33, 1 3 3, மீதி 1 6 3 18. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்ப என்ன கிடைக்குது? 16/11 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப ஆன்சர் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகே, இது வந்து பார்த்தா நம்மளுக்கு கியூப் ரூட்டா இருக்கு. சரிங்களா? சரி, ஏன்னா ஒன்று பேக்ல இருந்து நம்ம கியூப் ரூட் எடுத்துட்டே போகணும். கிளியரா? ஓகே, இங்க -1 கியூப் ரூட், -1 கியூப் ரூட், இந்த மாதிரி -26 கியூப் ரூட் இப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒன்று பேக்ல நம்ம ஸ்கொயர் ரூட் பார்த்தோம்னா அதே மாதிரி நம்ம பேக்ல இருந்து எடுத்துட்டே போக போறோம். ஓகேங்களா? -1 நம்ம கியூப் ரூட் எடுத்தாங்க கிடைக்கும் ஒன்று தான். ஏன்னா 1 எத்தனை தடவை நம்ம கியூப் பண்ணாலும் கியூப் ரூட் எடுத்தாலும் 4th ரூட் எடுத்தாலும் ஒன்று தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்க 3ன்றது என்னது? ஆட் நம்பர். சில ஆட் நம்பரா இருந்து இதுல மைனஸ் ஆயிடுச்சுன்னா வர வழி மைனஸ் தான் வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பவுமே. ஓகேவா? அப்போ -1 கியூப் ரூட் பார்த்தோம்னா -1. சரிங்களா? இதோட கியூப் ரூட் என்ன? -1. ஓகேவா? அப்போ இந்த -1 இதுல நம்ம ஆட் பண்ணணும். கிளியர் தான்? ஆல்ரெடி -26 இருக்கு. சரிங்களா? இந்த -1 நம்ம கூட்டினா என்ன கிடைக்கும்? கியூப் ரூட் ஆஃப் -27 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 27ஓட கியூப் ரூட் என்ன? 3 தானே? இங்க மைனஸ் இருக்கு, நான் என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் போடுறேன், ஏன்னா 3 இருக்கு. ஓகேண்ணா? ஓகே, அப்போ நான் ஒன்று இங்கே ஆல்ரெடி -61 இருக்கு. இந்த -3 நம்ம ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? -64 ரூட் ஆஃப் -64 அப்படின்னு கிடைக்கும். சரிதானே? ஸோ -64ஓட கியூப் ரூட் இங்கே கியூப் தானே இருக்கு. இப்போ கியூப் ரூட் என்னன்னா 4, இது -4 கிடைக்கும். கிளியரா? ஏன்னா மைனஸ் இருக்கு, என்னது மைனஸ் போடுறேன். அப்போ இங்க -4னா ஆல்ரெடி இங்க -21 இருக்கு. சரி, 121 இருக்கு. இப்போ -4 இன்ட்டு -121 பார்த்தோன்னா கியூப் ரூட் ஆஃப் -125 அப்படின்னு கிடைக்கும். சரிதானே? அப்போ இதை கியூப் ரூட் எடுக்க போகிறோம். இதை கியூப் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? 125 கியூப் ரூட் 5, இங்க மைனஸ் இருக்கா? -5. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா நம்மளுக்கு டி. சரிங்களா? ஓகே, இதை பார்த்தோன்னே நம்ம பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்க, 121 இருக்கு. சரிங்களா? நான் எப்பவுமே சொன்னேன், இங்க ஃப்ரெண்ட் இருக்க சிம்பிள் பார்க்காதீங்க. ஓகேங்களா? எப்பவுமே அதுக்கு அடுத்து இருக்கிற சிம்பிள் தான் நம்ம பார்க்கணும். கிளியரா? இங்க மைனஸ் இருக்கிறதா கண்டிப்பா ஆன்சர் மைனஸ் தான் வரும். அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். கிளியரா? கண்டிப்பா இங்க மைனஸ் இருக்கிறதா என்னது? கண்டிப்பா ஆன்சர் மைனஸ் தான் வரும். ஓகேங்களா? 121ன்றது கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ 121க்கு பக்கத்துல கியூப் ரூட் வேல்யூ என்ன? 5 தானே? சரிங்களா? 125 பெர்ஃபெக்ட் கியூப் ரூட்னு சொல்றேன். பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர் 125 தான் பெர்ஃபெக்ட் கியூப் நம்பர். கிளியர் தானே? ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னவா இருக்கும்? 4 இருக்கும். ஆமா தானே? 4ஓட கியூப் ரூட் என்ன கிடைக்கும்? 64 கிடைக்குமா? ஸோ 64 கிடைக்கும். கிளியரா? இங்க பிளஸ் இருக்கிறதால எதை நம்ம எடுத்துக்கிறோம்? பெரிய நம்பர் எடுத்துக்கணும்னு சொன்னேன். அப்ப இது கியூப் ரூட்ன்றதால என்ன பண்ணலாம்? 125 கியூப் ரூட் என்ன? 5. இங்க மைனஸ் இருந்தாலும் அது -5. ஸோ இந்த மாதிரி ஈஸியா நம்ம பார்த்து அடிச்சிடலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா 1 hectare is to 150 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து பார்த்தோன்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு ஹெக்டேர்ன்றது எவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 1 ஹெக்டேர்ன்றது 10,000 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஒரு ஹெக்டேர்ன்றது என்ன? 10,000 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இங்கிட்டு 150 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஏன் நான் மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திரேன்னா இந்த சைடு இருக்கு மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கு. அதனால இந்த பக்கம் என்ன பண்றோம்? மீட்டர் ஸ்கொயருக்கு மாத்திக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இஸ் டு 150 மீட்டர் ஸ்கொயர். அப்போ மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாமா? 0க்கு 0 அடிச்சிடலாமா? இப்போ 5 ஆல் அடிக்கலாம். 5 ஆல் அடிச்சா 3 5 15, இங்க 205 1000 அப்படின்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? ஆன்சர் ஃபைனலா 200:3 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஏ ஆன்சர் கரெக்ட். சரிங்களா? ஓகே, சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தா போர்ட் மாஸ் ரூல்ஸ் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். என்னன்னா எல்லாமே பாக்கெட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாதிரி ரூல் கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு சிம்பிள் மிஸ் ஆனாலுமே நம்மளுக்கு ஆன்சர் தப்பா வரும். சரிங்களா? ஓகே, ஸோ அதான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸா நீங்க கரெக்டா பாத்துங்க. ஏதாவது ஒரு சிம்பிள் நம்மளுக்கு மாறிடுச்சுன்னா நமக்கு ஒரு ஆன்சர் தப்பா வரும். போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் குள்ள நம்ம சுருக்கணும். ஓகேண்ணா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் எழுதுறேன் 57 இருக்கிற நம்பர்ஸ் தான் அடிக்கிறோம். 57 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இன்னொரு ப்ராக்கெட் இருக்கு, அதுக்கப்புறம் உள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்கு. சரி, எப்படி ஒவ்வொரு ப்ராக்கெட் உள்ள இருக்கிற ப்ராக்கெட் வந்து வெளியில வரணும். கிளியரா? ஓகே, அப்போ இங்க பார்த்தோம்னா ப்ராக்கெட் 42
மைனஸ் அடுத்து செட் ப்ராக்கெட் இருக்கு 37 மைனஸ் இங்க வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராக்கெட் நான் க்ளோஸ் பண்ண போறேன். இங்க வந்து பார்த்தோம்னா இந்த மைனஸ் வந்து இந்த 20க்கும் காமன், இங்க எக்ஸுக்கும் காமன். ஆமா தானே? அப்போ மைனஸ் வச்சு இதுல மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் மைனஸ் 20ன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் எக்ஸ் செட் ப்ராக்கெட். அடுத்து என்ன இருக்கு? ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு கொஸ்டின் 176 டிவைடட் பை அப்படின்னு கொடுத்துட்டு இங்க ப்ராக்கெட் இருக்கு, இந்த ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேண்ணா? அப்போ 8 வச்சு நம்ம 2 டிவைட் பண்ணா 1 2 4 2 8 என்ன கிடைக்கும்? இங்க டிவைடட் பை 4 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? ஓகே. இப்போ இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இன்னொரு ப்ராக்கெட் இருக்கு, அதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும். 57 மைனஸ் ப்ராக்கெட் 42 மைனஸுக்கு நான் மைனஸ் போட்டேன். இப்போ இந்த ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ 37ல 20 போச்சுன்னா எனக்கு 17 கிடைக்குமா? 17 பிளஸ் எக்ஸ் இங்க பார்த்தா செட் ப்ராக்கெட் இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்க இதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 1 4 4 16 மீதி 1 4 16 என்ன கிடைக்கும்? 44 கிடைக்கும். ஓகேண்ணா? அப்போ 57 மைனஸ் இந்த ப்ராக்கெட் நான் போடுறேன் 42 இந்த மைனஸ் பார்த்தோம்னா இதுக்கும் காமன் இதுக்கும் காமன். கிளியர் தானே? அப்போ மைனஸ் இன்ட்டு 17 மைனஸ் 17 மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் எக்ஸ். கிளியர் தானே? ஈக்குவல் டு 44. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ப்ராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ 57 மைனஸ் இப்போ 42ல 17 போச்சுன்னா 25. கிளியர் தானே? 25 மைனஸ் எக்ஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 44. இப்போ இந்த மைனஸ் வந்து பார்த்தா ரெண்டுக்கும் காமன், எதுக்கும் காமன் இதுக்கும் காமன். ஓகேவா? அப்போ 57 ஏன்னா மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஆயிடும், மைனஸ் 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் எக்ஸ் ஆயிடும் ஈக்குவல் டு 44. சரிண்ணா? ஓகே. இப்போ 57ல 25 நம்ம கழிக்க போகிறோம். கழிச்சா என்ன கிடைக்கும்? 32 கிடைக்குமா? சரி, 32 அடுத்த நாளுக்கு பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 44. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இந்த 32 அந்த போச்சுன்னா ஆகும் மைனஸ் ஆயிடும். கிளியர் தானே? அப்போ 32 44ல 32 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்குமா? 12. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா இங்க ஆன்சர் சி. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இதை பார்த்தோம்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோம்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயர் ரூட் எல்லாமே ஈக்குவல் நல்லா புரிஞ்சுங்க. ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஈக்குவலான ஸ்கொயர் ரூட் வேல்யூவா இருக்கணும். சரிண்ணா? ஒவ்வொன்றுமே வேற வேல்யூ இருக்கு, நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி என்ன பண்ணலாம்? 48 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். சரிங்களா? 48 ஸ்கொயர் ரூட் நம்பர் சார்னு பார்த்தோன்னா இல்லை, இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம், என்னென்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்கணும். அந்த மாதிரி மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஓகே. இப்போ 48 நான் 2ஆல் டிவைட் பண்ணாம, ஏன்னா பிரைம் நம்பர் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக காம்போசிட் நம்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நான் எப்பவுமே பிரைம் நம்பர் எடுத்து டிவைட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. ஏன்னா 48 2ஆல் டிவைட் பண்ணால் 24, அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணால் 12, அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணால் 6, அடுத்து நான் 2ஆல் டிவைட் பண்ணால் 3, அடுத்து எதுவும் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஸ்கொயர் நம்பர்னா என்ன? 2 நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம எடுத்தாகணும். ஓகேண்ணா? அப்போ 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2 இன்ட்டு இந்த 3 மட்டும் தனியா இருக்கு. அப்படின்றப்ப என்ன? அது 3க்கு நம்ம ஸ்கொயர் வேல்யூ கிடையாது, அதனால நினைக்கலாம் √3 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 × 2 4√3 எழுதிக்கலாம். கிளியரா? அப்போ 48 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 4√3 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரியா? அடுத்து என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு, மைனஸ் நான் போட்டுறேன். அப்போ 108 இருக்கு. 108 இதே மாதிரி பண்ணி பார்ப்போம். 108 சரிங்களா? நான் 2ஆல் டிவைட் பண்றேன். 2 10 4 2 8 மறுபடியும் 2ஆல் பண்ணா 27, அடுத்த நாள் 3ஆல் பண்ணலாம். 3ஆல் பண்ணா 9, அடுத்து 3ஆல் பண்ணா 3. இப்போ ஸ்கொயர் ரூட் என்ன பண்ணணும்? 2 வேல்யூக்கு ஒரு வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ 2 2க்கு ஒரு 2 இன்ட்டு 2 3க்கு ஒரு 3, ஒரு 3 மட்டும் தனியா இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? √3 எழுதிக்கலாம். சரிண்ணா? அப்போ 2 × 3 6√3. சரிதானே? அப்போ 108 பார்த்தோன்னா 6√3 எழுதுறேன். இங்க ஆல்ரெடி 3 இருக்கு. கிளியர் தானே? அப்போ இந்த வேல்யூ பார்த்தோன்னா 6√3 × 3 இருக்கு. அப்போ 6 3 18, இப்போ 18√3. அடுத்து பிளஸ் இருக்கு, பிளஸ் போடுறேன். ஓகேவா? 27 என்ன 3ஆல் பண்ணலாமா? 3ஆல் பண்ணா 9 கிடைக்கும், அடுத்து 3க்கு 3 கிடைக்கும். இப்போ பெர்ஃபெக்ட்னா என்னது? 2 நம்பருக்கு ஒரு நம்பர், அப்போ 3 மட்டும் தான். ஒரு 3 தனியா இருக்கு, அப்போ என்ன பண்ணலாம்? √3 எழுதிக்கலாம். கிளியரா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? √3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி இங்க 2 இருக்கு, அப்போ என்ன பண்ணலாம்? 2√3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? சாரி 3√3. 27 வந்து பார்த்தோம்னா 3√3. 3√3 ஆல்ரெடி 2 இருக்கு, அப்போ 2 × 3 6√3 ஆயிரும். கிளியரா?
ஓகே, அடுத்து நான் இருக்கு ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் நான் போடுறேன். 192க்கு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். 192 2ஆல பண்ணுறேன். 9 2 18, மீதி 1 6 2 12, மறுபடியும் 2ஆல பண்ணுறேன். 4 2 8, மீதி 1 8 2 16, மறுபடியும் 2 24, மறுபடியும் 2 12, அடுத்து 2 6, நெக்ஸ்ட் 2 3. இப்போ ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம எடுக்கணும். கிளியரா? இந்த ரெண்டுக்கு ஒரு 2 இன்ட்டு இந்த ரெண்டுக்கு ஒரு 2 இன்ட்டு இந்த ரெண்டுக்கு ஒரு 2, இந்த ஒரு 3 மட்டும் தனியா இருக்கு. அப்போ என்ன, அது இன்ட்டு √3. அப்போ 222 அளவு 8√3. கிளியரா? அப்போ 192 எப்படி எழுதிக்கலாம், 8√3 அப்படின்னு படிக்கலாம். சரிதானே? போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி நம்ம பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா இல்லை ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ப்ளஸ்லாம் ஆட் பண்ணிங்க, அடுத்து முன்னா 18 கழிச்சுக்கலாம். ஓகேண்ணா? 4 + 6 10, 10 + 8 18, 18√3. இங்க ஒரு மைனஸ் 18√3க்கு -18√3. ஸோ ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும், 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன, அது டி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். இந்த கொஸ்டின் பாருங்க. இதில் வந்து பார்த்தோன்னா அடுக்கில் கொடுத்துருக்காங்க எல்லாமே. நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு ரூல் தெரியணும். அடுக்கு மேலே அடுக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிளியரா? அடுக்கு மேலே அடுக்கு இருந்துச்சுன்னா அடுக்கு அடிக்கும், மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேனா? இப்போ 3 பவர் 3 அதுக்கு மேலே இருக்கிற -2 இருக்கு. கிளியர் தானே? அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 3 பவர் 3 × 2 6, அப்போ -6 வரும். கிளியரா? இன்ட்டு அடுத்து இங்க சரிங்களா 2² -√3 அப்படின்னு இருக்கு. சரியா? சரி, -3 இருக்கு. 2² -3, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும், -6 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 பவர் -6 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? அடுத்து இங்க இதை வச்சு இந்த உங்க மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும், 2 பவர் -8 கிடைக்குமா, 2 பவர் -8 கிடைக்கும். அடுத்து இன்ட் இருக்கு. இங்க 3 பவர் -4, இங்க 4 பவர் -2 இருக்கு. ஓகேனா? இன்ட்டு 4 பவர் -2. சரிங்களா? ஓகே, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலாம் எல்லாமே பகா என்ன மாத்திக்கணும். எப்பவுமே எடுத்ததுமே பகா எனக்கு மாத்திக்கணும். அதாவது அடிமானம்ன்றது பேஸ். இங்க வந்து பார்த்தா 3ன்றது பகா என்ன பிரைம் நம்பர். ஓகேனா? 2 பிரைம் நம்பர் தான், 2 பிரைம் நம்பர் தான், 3 பிரைம் நம்பர் தான். இங்க 4 பிட் என்னது, காம்போசிட் நம்பர். அப்ப என்ன ஆகணும், அதை பிரைம் நம்பர் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிதானே? அடுத்து நான் எப்படி எழுதுறேன்னா, இது எந்த மாதிரி எழுதிக்கலாம், இதை மட்டும் நான் எங்க எழுதுறேன், 2² எழுதலாமா, 4 வந்து 2² எழுதலாம். அதுக்கு மேல என்ன இருக்கு, -2 இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம், 2 பவர் -4 அப்படின்னு எடுக்கலாமா. கிளியரா? அப்ப எப்படி எழுதலாம், 3 பவர் -6 இன்ட்டு 2 பவர் -6 டிவைடட் பை 2 பவர் -8 இன்ட்டு 3 பவர் -4 இன்ட்டு 2 பவர் -4. கிளியரா? ஓகே, நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்பவுமே 2 ஒரு பக்கமும் 3 ஒன் சைடு வச்சுக்கிறோம். சரியா? 2 ஒன் சைடும் 3 ஒன் சைடு வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் பண்ண போறேன், இங்க கீழே இருக்கிற 2 நான் மேலே கொண்டு போறேன். மேலே கொண்டு போனா அடுக்கு என்ன ஆகும், பிளஸ் தான் ஆயிடும். சரியா? மேலே இருக்கிறது கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் இருக்குது பிளஸ் ஆயிடும். நல்லா புரிஞ்சு, இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா மேலே போச்சுன்னா ஆகும் பிளஸ் ஆயிடும், பிளஸ் ஆயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிடும். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இங்க ஆல்ரெடி நான் 2 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றேன். இங்க ஆல்ரெடி 2 பவர் -6 இருக்கு. சரிதானே? இன்ட்டு 2 பவர் -8 நான் மேலே கொண்டு போனா என்ன ஆகும், 2 பவர் +8 ஆயிடும். சரிதானே? இன்ட்டு 2 பவர் -4 நான் மேலே கொண்டு போனா 2 பவர் +4 ஆயிடும் டிவைடட் பை. இப்போ 3 எல்லாம் ஒன் சைடு கொண்டு போறோம். ஓகேண்ணா? ஸோ பாருங்க, இங்க ஆல்ரெடி எல்லாம் 2 ஃபுல்லா மேலே கொண்டு போயிட்டா அடுத்து மீதி இருக்கிற நம்பர் கீழே தான் வரணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ 3 பவர் -4 கீழே இருக்கு, 3 பவர் -4. இப்போ 3 பவர் -6 கீழே வச்சுன்னா ஆகும், பிளஸ் ஆயிடுமா. அப்போ இன்ட்டு 3 பவர் +6 அப்படின்னு வந்துடும். சரிதா? இப்போ நம்ம சுருக்கிறதா சுருக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இதுல பேஸ் எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு, இங்க பேஸ் 2 இதுல ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ பேஸ் ஈக்குவல் ஆச்சுன்னா பவர் வந்து என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். கிளியர் தானே? ஓகே, அப்போ ஆட் பண்ணணும்னா இது எப்படிலாம் 2 பவர் 2 × 8, சரி 8 × 4 12, 12ல 6 போச்சுன்னா 6ன்னு கிடைக்கும், +6 அப்படின்னு கிடைக்குமா. கிளியரா? ஓகே, அடுத்து இங்க இதை 3 பவர் 4ல 6 போச்சுன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? ஓகே, 2 பவர் 6 எவ்வளோ கிடைக்கும், 64 கிடைக்குமா. 2 பவர் 6 எவ்வளோனா 64 டிவைடட் பை 3² 9. ஓகேவா? இதை நம்ம அடிக்கும் போது அடிச்சிருவோம். ஏன்னா இதுல ஆன்சர் வந்து இப்போ இதே மாதிரி கொடுத்தாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்க ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்னது, மிக்சர் ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஒன்று நம்மளும் மிக்சர் ஃபிராக்ஷன்ல மாத்திக்கிறோம். கிளியரா? இப்போ 9 9, 7 9 63, மீதி எவ்வளோ இருக்கும், 1 இருக்குமா. ஓகேண்ணா? அந்த 1 நம்ம மேலே போட்டுருவோம். அப்போ மீதி 1 மேலே 9ஆல் டிவைட் பண்ண 9 கீழே 7 சைடில் வரும். அப்போ 7 1/9 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா சி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா?
இந்த கொஸ்டின் பார்ட் ஒன்லயே நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் வந்து நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஆஃப் 10 + ரூட் ஆஃப் 25 + ரூட் ஆஃப் 108 + ரூட் ஆஃப் 154 + ரூட் ஆஃப் 225 அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இதோட மதிப்பு காண்க அப்படின்றாங்க. ஃபைண்ட் த வேல்யூ. அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் வந்து பார்த்தோன்னா இந்த சைடு பேக்ல இருந்து அப்படி ஃப்ரண்ட்டுக்கு வரணும். அப்படி எடுத்தா தான் நம்மளுக்கு ஈஸி. கிளியரா? ஓகே, இப்போ பாருங்க 225க்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தோன்னா 15. சரி, அந்த 15 நம்ம இதில் ஆட் பண்ணுமா? இதில் ஆட் பண்ண கிடைக்கும் 169 கிடைக்குங்களா? அங்கேயே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஓகேண்ணா. ஓகே, 169 ரூட் என்ன 13 நம்ம இதில் ஆட் பண்ணி ஆகணும். அப்போ என்ன ரூட் 108 வந்து இதில் ஆட் பண்ணாலும் கிடைக்கும் 121 கிடைக்குமா? 121 ஸ்கொயர் ரூட் வேல்யூ பார்த்தோன்னா 11. ஓகேண்ணா. அப்போ பார்த்தோன்னா இது 11 ஆகிடும். அப்போ 11 வச்சு இதில் ஆட் பண்ணணும். இதில் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 36 கிடைக்குங்களா? 25 + 11 எவ்வளவு? 36. ஓகே, 36 ரூட் வேல்யூ 6. சரிதானே? 6. இந்த 6 வச்சு இதில் ஆட் பண்ணால் 10 + 6 16. ஓகேனா? அப்போ ரூட் 16 கிடைக்கும் ஃபைனலாக. ஸோ இப்போ ரூட் 16ஓட வேல்யூ என்ன? 4. கிளியரா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு ஷார்ட்கட் பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? இங்கே 10. கிளியர் தானே? 10 இருக்கு. அது பக்கத்தில் என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க. அந்த சிம்பிள் பார்த்தோன்னா ப்ளஸ் இருக்கு. ஓகேனா? 10க்கு பக்கத்தில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எதுன்னு பார்த்தோன்னா ஒன்று 10க்கு பக்கத்தில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 9, இன்னொன்று பார்த்தோன்னா 16. இந்த ரெண்டு நம்பர் தான் 10க்கு பக்கத்தில் இருக்கிற பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பாருங்க. இங்கே ப்ளஸ் இருக்கு. ப்ளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும், மைனஸ் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் எடுத்துக்கணும். கிளியரா? இப்போ ப்ளஸ் இருக்கிறதால பெரிய நம்பர் என்ன? ரூட் 16. சரி, நான் ரூட் 16 வேல்யூ என்ன? 4. அப்படி நம்ம டைரக்டாக ஆன்சர் வச்சிடலாம். கிளியர் தானே? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1000 பவர் 9 டிவைடட் பை 10 பவர் 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஓகே, இங்கே 10 பவர் அப்படின்னு கொடுத்ததால இங்கே என்ன பண்ணிக்கணும்? 1000 10 பவராக மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 1000 10 பவர் எப்படி மாற்றுறோம்னா 1000 அதாவது 1000 வந்து எதுக்கு ஈக்குவல்? 10 கியூப் எழுதிக்கலாமா? கிளியருங்களா? 1000 என்ன பண்ணலாம்? 10 கியூப் எழுதலாம். அப்போ 1000க்கு மேலே 9 இருக்கு. அப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணிக்கலாம்? 9 போட்டுக்கலாம். இப்போ அடுக்கு மேலே அடுக்கு இருந்துச்சுன்னா அடுக்கு 2 மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்போ இது எப்படி எழுதலாம்? 10 பவர் 3 × 9 27. ஓகேண்ணா? அப்போ 10 பவர் 27 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 10 பவர் 27 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருக்கு? டிவைட் இருக்கு. சரி, நான் டிவைட்னா இந்த மாதிரி டிவைட்ல போட்டுக்கிறேன். இங்க என்ன இருக்கு? 10 பவர் 24 அப்படின்னு இருக்கு. கிளியர் தானே? இங்க 10 பவர் 24. சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? டிவைட்ல இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? மேலே கொண்டு போகலாமா? மேலே கொண்டு போனால் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆன்சரா மைனஸ் ஆகும், மைனஸ் ஆன்சரா ப்ளஸ் ஆகும். அப்போ இது எப்படி ஆகும்? 10 பவர் 27 இன்ட்டு 10 பவர் -24 அப்படின்னு. சரிண்ணா? அப்போ பேஸ் 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிண்ணா? பவர் ஆட் பண்ணலாம். பாருங்க, இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ 27 இன்ட்டு 24 என்ன கிடைக்கும்? 10 பவர் 3 கிடைக்குமா? 10 பவர் 3 வேல்யூ என்ன? 1000. சரிதானே? அப்போ ஆன்சர் பி. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே, இதே மாதிரி ப்ரீசம் பார்த்தோம்னா அதே மாதிரி மாடல் தான் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தான் ஸ்கொயர் வேல்யூவில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்படின்னா பேக்ல இருந்து இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து வரணும். கிளியரா? 144 இங்கே இருந்து பாருங்க. 144 ஸ்கொயர் ரூட்னா 12. சரிண்ணா? இதை வச்சு இங்கே ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே வச்சு ஆட் பண்ணிக்கணும். அப்போ 52ல் 12 போச்சுன்னா கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 64 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? 64 ஸ்கொயர் ரூட் வேணும்னா 8 இதில் ஆட் பண்ணால் எல்லாம் கிடைக்கும்? 256 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? 256 ஸ்கொயர் ரூட் வேல்யூ பார்த்தோன்னா 16. அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா டி. இதே மாதிரி நான் என்ன சொன்னேன்? நான் இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பாருங்க. 248 இதுக்கு பக்கத்தில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாருங்க. 16 15 தான் வரும். கிளியரா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 16 நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, ஏன்னா 248க்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் பார்த்தோன்னா 256 இருக்கு. இந்த 15 ஸ்கொயர் பார்த்தோன்னா 225. கிளியரா புரியுதுங்களா? 225 இல்லைன்னா 256 இது ரெண்டு தான் நியரஸ்டா இருக்கு. இங்க பிளஸ் இருந்ததால என்ன பண்ணுறோம்? பெரிய நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். கிளியரா? நெக்ஸ்ட் ஓகே, இங்க வந்து பார்த்தோன்னா விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க? 3251 + 587 + 369
மைனஸ் கொஸ்டின் மார்க் கொடுக்குறாங்க. இதை வேணா நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு 3007 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேனா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 3251, இன்னொன்று பார்த்தோன்னா 587, இன்னொன்று பார்த்தோன்னா 369, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன் நான். ஓகே, 10 17 7 மீதி 1, 8 5 13 13 1 14 6 20, 20க்கு 2. சரிங்களா? இப்போ 2 போட்டுருவேன். 5 4 4 5 9 9 3 12க்கு 2 மீதி 1, இங்கே 4ன்னு கிடைக்கும். அப்போது 4000 சரி 4207 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3007. சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம வேணும். ஏன்னா அந்த 4207 அந்த சைடு போனால் மைனஸ் ஆகிடும். கிளியர் தானே? ஓகே, அப்போது இந்த 4207 அந்த பக்கம் மைனஸ் ஆச்சுன்னா ஒன்று ரெண்டையும் கழிக்கணும். கிளியரா? அப்போது 4207 3007 நான் கழிக்கிறேன். கழிச்சா என்ன கிடைக்கும்? 0 0 2 1 1200 கிடைக்கும். கிளியரா? ஓகே, அதே மாதிரி இந்த வேல்யூ அந்த பக்கம் போச்சுன்னாக்கும் மைனஸ் 4207 கிடைக்குமா? இப்போ வர ஆன்சர் என்ன கிடைக்கும்? மைனஸ் 1200 கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் எக்ஸ் இருக்கு. மைனஸ் எக்ஸ், இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா கிடைக்கும் எக்ஸோட வேல்யூ 1200 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ ஆன்சர் டி இஸ் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தா அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபார்முலா அப்படி போனால் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா பாருங்க, a minus b the whole cube, அடுத்து a minus b the whole cube, இது எல்லாமே அப்படியே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரியணும். ஒவ்வொன்றையும் நம்ம ஃபார்முலா போட்டுலாம் போக முடியாது. ஓகேண்ணா, நான் என்ன பண்ணுறேன், இதில் ஏபிசின்ற 3 வேரியபிள் இருக்குது. இந்த 3 வேரியபிளுக்கு நானாக ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். நான் ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் பார்த்துருப்பீங்க. அல்ஜிப்ரா வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேண்ணா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏக்கு 1, ஏ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 3 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். கிளியரா? இங்கே பாருங்க, இங்கே ஏ இருக்கு. ஏக்கு வந்து 1 போகிறேன்னா 1 மைனஸ் பி வந்து 2 மேலே கியூப். அடுத்த நான் இருக்கு ப்ளஸ் இருக்கு, நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் போட்டுறேன். அடுத்து பி மைனஸ் சி, பி மைனஸ் பி வந்து 2 மைனஸ் சி வந்து 3 மேலே கியூப் இருக்கு, கியூப் போட்டுறேன். அடுத்து ப்ளஸ். அடுத்து இங்கே இருக்கு சி மைனஸ் ஏ, சி மைனஸ் ஏ. ஓகேண்ணா? 3 மைனஸ் 1 மேலே கியூப் டிவைடட் பை இங்கே இருக்கு 9 இருக்கா, 9 a மைனஸ் டி எவ்வளவு 1 மைனஸ் 2, b மைனஸ் சி 2 மைனஸ் 3. அடுத்த நான் இருக்கு c மைனஸ் ஏ, c மைனஸ் ஏன்றது 3 மைனஸ் 1. இதை நம்ம சிம்பிளி பண்ணிட்டா ஆன்சர் பாருங்க. 1ல 2 போச்சுன்னா அளவு 1, ஆனால் இங்கே மைனஸ் 1 ஆகிடும். மைனஸ் 1 கியூப். கிளியரா? மைனஸ் 1 கியூப், ஏன்னா மேலே கியூப் இருக்கு. அடுத்து ப்ளஸ், இது அதே மாதிரி தான் இருக்கும். மைனஸ் 1, ஏன்னா மைனஸ் 3ல 2 போச்சுன்னா அளவு மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1 கியூப். அடுத்து ப்ளஸ், இங்கே 3ல 1 போச்சுன்னா ப்ளஸ் 2, அப்போ 2 கியூப் டிவைடட் பை இங்கே 9. இது ரெண்டையும் கழிச்சா என்ன கிடைக்கும், மைனஸ் 1 கிடைக்கும். இது ரெண்டையும் கழிச்சாலும் என்ன கிடைக்கும், மைனஸ் 1 கிடைக்கும். இது ரெண்டையும் கழிச்சாலும் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 கிடைக்கும். கிளியரா? ஓகே, இப்போ நம்ம அடிக்கிறதெல்லாம் அடிச்சுக்கலாம். சரிண்ணா? ஓகே, பாருங்க, மைனஸ் 1 கியூப் வேல்யூ பண்ண மைனஸ் 1. அடுத்து மைனஸ் 1 கியூப் பண்ணா மைனஸ் 1, மைனஸ் 2 ப்ளஸ் மைனஸ் 1. அடுத்து ப்ளஸ் 8 டிவைடட் பை இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். கிளியர் தானே? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, அப்போ ப்ளஸ் 9000, 9 இன்ட்டு 2 8 18. சரிதானே? ஓகே, இப்போ இது ரெண்டு கழிச்சா என்ன கிடைக்கும், மைனஸ் 2. மைனஸ் 2ல 6 போச்சுன்னா, சரி 8 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும், 6 அப்படின்னு கிடைக்கும். 6/18. சரியா? ஓகேண்ணா? இப்போ 1 6 6 3 6 18. அப்போ ஆன்சர் கிடைக்குன்னா 1/3. அப்போ ஆன்சர் இங்கே பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. Next, which one of the following so is highest percentage இருக்கிறாங்க. சரியா? இதுல வந்து மிகப்பெரிய சதவீதம் எது, மிக உயர்ந்த சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ட்ரிக்கு பார்க்கணும். எப்பவுமே இந்த மாதிரி சதவீதம் கண்டுபிடிக்கல, பெரிய பெர்சன்டேஜ், மிகப்பெரிய பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தா போதும். அதாவது நியூமரேட்டருக்கு டினாமினேட்டர் இப்படி கழிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். கிளியர் பண்ணுங்களா? ஸோ நல்லா பாருங்க, இங்க நான் ஆப்ஷன் இதை நான் எடுத்திருக்கேன். இது அப்புறமா செக் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு நான் தோராயமா நான் எடுத்துக்கிறேன் நான். கிளியருங்களா? இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300ன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? கிட்டத்தட்ட எவ்வளோ சம்திங் இருக்கு, ஒரு 100 200 சம்திங் இருக்குமா. நான் சும்மா தோராயமா நான் கழிச்சு பார்க்குறேன். 500லேருந்து 300 போச்சுன்னா 200. இதில் பாருங்க 700, இது ஒரு 500ன்னு வச்சுக்குவோம். ரெண்டையும் கழிச்சா தோராயமா ஒரு 200 கிடைக்கும். இது 600, இது ஒரு 400ன்னு வச்சுக்குவோம். ரெண்டையும் கழிச்சா தோராயமா ஒரு 200ன்னு கிடைக்கும். கிளியரா? இது 500, இது ஒரு 400. ஏன்னா முழு நம்பரை நான் மாற்றி பார்க்குறேன் நான். கிளியரா? நான் பார்த்ததுமே ஆன்சர் சொல்லிருக்கேன் நான் சொல்கிறேன் நான்.
கிளியரா? இது ரெண்டு கழிச்சா 400 லைன் போச்சுன்னா 100 கிடைக்கும். கிளியரா? ஓகே. இப்போ எந்த டிஃபரன்ஸ் இருக்குதுலே கம்மியா இருக்கோ அதுதான் அது மிகப்பெரிய சதவீதமா இருக்கும். கிளியரா? அப்போ ஆன்சர் இந்த மாதிரி क्वेश्चंसக்கு ஆன்சர் பி அப்படின்னு வரும். சரியா? ஓகே. பீன்ல இதோட ஆன்சர் பி. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இங்க 893 + 786 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துட்டு -893 - 786 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 883 × 786 அப்படின்னு கொடுத்துறாங்க. சரிங்களா? ஓகே. இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா பாருங்க, a + b ஹோல் ஸ்கொயர் - a - b இது ஹோல் ஸ்கொயர். இங்க a × b. கிளியர் தானே? அதாவது a + b ஹோல் ஸ்கொயர் -a - b ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை a × b. சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா படிச்சா ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? சோ இதோட வேல்யூ என்னன்னா 4. இந்த ஃபார்முலாவோட வேல்யூ என்ன 4. இது எப்பவுமே ஞாபகம் ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயரையும் a - b ஹோல் ஸ்கொயரையும் கழிச்சு நம்ம டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 தான் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன் நான். ஓகேனா? a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. ஓகேங்களா? அடுத்து மைனஸ் இங்க நான் பிராக்கெட் போடுறேன். a - b ஹோல் ஸ்கொயர் a² + b² - 2ab. ஓகேங்களா? டிவைடட் பை a × b. கிளியரா? ஓகே. இப்போ பாருங்க, இந்த மைனஸ் வந்து இது எல்லாத்தையுமே காமனா. ஓகேனா? அப்போ a² + b² + 2ab மைனஸ் இதுல வந்து -a², இங்க இருக்குனா -b², இங்க மைனஸ் இன்டு மைனஸ் + 2ab டிவைடட் பை ab. இப்போ a² - a², b² - b². வேற ஏதாவது அடிக்க முடியாது. அப்போ 2ab யும் இங்க 2ab இருக்கு. ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 4ab ன்னு கிடைக்கும். டிவைடட் பை ab. இப்போ ab கேன்சல் ஆச்சுனா கிடைக்கும் 4 கிடைக்கும். சோ ஆன்சர் A. இத நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். நீங்க நம்பர் வச்சு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரிஸ்க் இருக்கும். அதனால இந்த ஃபார்மேட்ல இருந்தாலே அதோட ஆன்சர் 4 ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இது மதிப்பு காண்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஓகே. இது வந்து பார்த்தா பவர் வந்து பார்த்தா டெசிமல் இருக்கு. ஒரு 0.16 அப்படின்னு கொடுத்து டெசிமல் இருக்கு. டெசிமல் பார்த்தா நமக்கு முழு நம்பருக்கு நம்ம மாத்திக்கிறணும். அதுக்கு முன்னாடி இத பேஸை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறணும். கிளியரா? பேஸை ஈக்குவல் பண்ணும்போது நமக்கு ஒரு தோராயமா தெரியும். 16 என்ன 4 ஸ்கொயரா? ஓகேனா? அப்போ இதையும் 4 டைம்ஸா மாத்திக்கணும். 4 அடுக்கா மாத்திக்கணும். ஓகேங்களா? அப்போ இது எப்படி 4 அடுக்கா மாத்தினா 256 எடுக்கிறேன். நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி பண்ணணும். 256 நான் 4 ஆல வகுக்கிறேன். 4 ஆல வகுத்தனா 6 × 24 மீதி 1 4 × 16 மறுபடியும் 4 ஆல வகுத்தனா 1 × 4 மீதி 2 6 × 24 16 வரும். மறுபடியும் 4 × 16. ஓகேங்களா? ஓகே. இது நம்ம எப்படி எழுதலாம்? 256 4 4 4 4 4 டைம் இருக்கா? 4 அடிக்கலாமா? அப்ப 256 4/4 அடிக்கலாம். கிளியரா? அப்போ இந்த வேல்யூவை என்ன பண்றேன்? 4/4 அடிக்கிறேன். அதுக்கு மேல என்ன இருக்கு? 0.16 இருக்கு. இது எப்படி இருக்கு? பின்னத்துல இருக்கு. சரியா? பின்னத்துல இருக்குன்றத விட எந்த மாதிரி இருக்கு? நம்மளுக்கு டெசிமல் இருக்கு. சரியா? ஓகேனா? அப்ப இதை எப்படி அடிக்கலாம்? இந்த டெசிமலை நான் ஃபிராக்ஷன் மாத்திக்கிறேன். சரிங்களா? அதாவது டெசிமல் இருக்கிறத நான் பின்னமா மாத்திக்கிறேன். இப்போ மேலே கீழே என்ன பண்ணிக்கலாம்? 100ஆல நம்ம பிரிக்கலாம். கிளியர் தானே? அப்போ 16/100. கிளியர் தானே? ஓகே. இன்டு அடுத்து இங்க 16 எப்படி அடிக்கலாம்? 4 ஸ்கொயர் அடிக்கலாமா? 4 ஸ்கொயர். அடுத்து என்ன? 0.18. 0.18 தான் முழு நம்பரை மாற்றத்துக்கு மேலே கீழே 100ஆல பிரிக்கலாம். ஓகேண்ணா? அப்போ என்ன கிடைக்கும்? 18/100. சரிங்களா? இப்போ அடுக்கு மேல அடுக்குன்னு சொல்லிருக்கேன். அடுக்க பெருக்கலாம். ஆமாதானே? இது ரெண்டையும் நம்ம பெருக்கும் பொழுது என்ன ஆகும்? 100 கீழே இருக்கும். இது 4 100 அடிச்சலாமா? ஒரு நாள் 4 25 நாள் 100. அதே மாதிரி இங்க 2 வச்சு அடிக்கும் பொழுது 1 2 52 100 அடிச்சுக்கலாம்ல? ஓகே. அப்ப இது எப்படி இருக்கும்? 4 இன்னும் இது 2 அடிக்கலாம். 18 25 அடிக்கலாம்ல? 9 2 15 18 இங்க 25 2 50. ஓகே. நான் வேற எதுக்குமா இருக்காது. அப்போ 4 இங்க எதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. 16/25 கிடைக்குமா? அடுத்து இன்ட்டு இங்க 4 எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. 9/25 கிடைக்கும். சரிண்ணா? இப்போ பேஸ் ஈக்குவல்னா நம்ம என்ன பண்ணலாம்? பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கிளியர் தானே? அப்போ 16/25 பிளஸ் 9/25 நான் ஆட் பண்ணிக்கிறேன். 4 அப்படின்னு நினைக்கிறேன். கிளியரா? இது ரெண்டுலயுமே பேஸ் வந்து அடிமானம் வந்து எப்படி இருக்கு? சரி, அடிமானம் பாருங்க. டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு. ஓகே. நான் எல்சிஎம் எடுக்கிறத நான் சொல்றேன். டினாமினேட்டர் ஈக்குவல்னா
நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன். சரி, இதை நான் பண்ணிடுறேன். அடுத்து நான் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். நான் இப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் என்ன பண்ணிக்கலாம், 25 காமனா எடுத்துக்கலாமா? அப்போ 4 பவர் கீழே 25 வந்துடும். கிளியரா? 16 + 9 அளவு 25. 25 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 4 பவர் 1 கிடைக்கும். 4 பவர் 1ஓட வேல்யூ என்ன? 4. ஸோ ஆன்சர் ஏ. நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல 100ஆல பெருக்கி வகுத்தலாம், அது கூட நம்ம பண்ணவே தேவையில்லை. ஓகேங்களா? எப்படி நான் சொல்றேன் நான். சரியா? அதான் நீங்க பெருக்கும் பொழுது உங்களுக்கு டெசிமலா கிடைக்கும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை, டெசிமலா கிடைக்கும். அதனாலதான் நான் என்ன பண்றேன், 100ஆல 4 பவர் 4, அதுக்கு முன்னாடி 1.6 சாரி 0.16 இருந்துச்சுங்களா? நல்லா இதானே எழுதணும். ஏன்னா 256 4 பவர் 4 எழுதிக்கலாம். இதை 0.16 அப்படியே எழுதிக்கிறேன். இன்ட்டு 16 எப்படி எழுதுவோம், 4 ஸ்கொயர் எழுதிக்கிறோம். அடுக்கு 0.18 எழுதிக்கலாமா? எழுதிட்டு இதுலயே அப்படி நீங்க பெருக்கலாம். நீங்க டெசிமலுக்கு மாத்தணும்னு அவசியம் இல்லை. அதாவது 100ஆல பெருக்கி 100ஆல வகுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலயே நீங்க பெருக்கலாம்னா பாருங்க, 4 பவர் 4 இன்ட்டு 0.16 அளவு 0.64. ஓகேண்ணா? பிளஸ் சரி இன்ட்டு 4 பவர் 2 இன்ட்டு 0.18 அளவு 0.36. இப்போ பாருங்க, இது ரெண்டு பேஸ் வந்து ஈக்குவல் ஆச்சுன்னா நான் பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 0.64ஐயும் 0.36 ஆட் பண்ணா 4 பவர் 1 கிடைக்கும். அப்போ ஈக்குவல் என்னது 1. அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த ஃபிராக்ஷனா இருக்கு, டெசிமலா இருக்கு, அதை நம்ம வந்து பின்னத்துக்கு மாத்திக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணோம் நம்ம. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் இது பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின் ஓகேங்களா? மதிப்பு காண்க. ஓகேவா? மதிப்பு எடுக்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேனா? பாருங்க, இங்க 123 இன்ட்டு 999, இங்க 123. ஸோ 123 வந்து ரெண்டுலையுமே காமனா இருக்கு. ஒரு 123 நம்ம காமனா வெளியே எடுக்க போகிறோம். ஓகேவா? இதுல இருந்து 123 இதுல ரெண்டுலையுமே காமனா வெளியே எடுக்க போகிறோம். ஓகேனா? இப்போ இருந்து வெளியேதுனா 123 எவ்வளவு கிடைக்கும்? 999 மட்டும் இருக்குமா? 999. இங்க 123 நான் வெளியே எடுத்தேன்னா என்ன கிடைக்கும்? 1 ஆயிடும். இங்க பிளஸ் இருக்கு, நான் பிளஸ் போட்டுறேன். சரிதானே? அப்போ 123 இரண்டே ஆட் பண்ணா கிடைக்கும் 1000 இன்ட்டு 1000. சரி, அப்போ இதை மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் 123,000 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ ஆன்சர் பார்த்தோம்னா இங்க பி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இதை பாருங்க. சரி, இதில் மோஸ்ட்லி அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இதை காஞ்சிகேட் மெத்தடுக்கு நம்ம மாற்றிக்கணும். என்ன சார் காஞ்சிகேட் மெத்தட்னா, காஞ்சிகேட் அதாவது ப்ளஸ்னா மைனஸ் எடுத்துக்கணும், மைனஸ்னா ப்ளஸ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்குங்களா? ப்ளஸ் இருக்குன்னா இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ஓகேண்ணா? இங்கே ப்ளஸ் இருக்கிறதுல என்ன பண்ணுறேன், நான் மைனஸ் எடுத்துக்கிறேன். மைனஸ்னா ஃபர்ஸ்ட் அதை அடிக்கிறேன். 1/1 + √2 இருக்குங்களா? இந்த √1 நம்ம √1 கூட எழுதிக்கலாம். ஏன்னா ரூட்டோட ஒன்னோட வேல்யூ √1 கூட போடலாம். ஏன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஏன்னா ரெண்டுலையுமே ரூட் இருக்கிறதால இதுக்கு நான் ரூட் போறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இது எப்படி எல்லாம் காஞ்சிகேட் மெத்தட்னா, இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா நான் ஒன்று மைனஸ் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, அப்போ நான் 1 - √2 வச்சுக்கிறேன் உங்களுக்காக. அதேமாரி அதே வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அதனால 1 - √2. சரிங்களா? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இதை வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் √1 - √2 டிவைடட் பை இங்க பாருங்க ஏன்ற வேல்யூ பின்ற வேல்யூ a plus b into a minus b. சரிண்ணா? a plus b into a minus b equal to a square minus b square. ஓகேண்ணா? இங்க ஏன்றது என்ன 1, அப்போ √1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைக்கும். மைனஸ் b ஸ்கொயர், bன்றது என்ன √2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? ரூட் கேன்சல் ஆயிரும், வெறும் 2 கிடைக்கும். ஆமா தானே? அப்ப என்ன கிடைக்கும்? இது ரெண்டு கழிச்சா என்ன கிடைக்கும்? -1 கிடைக்கும். கிளியரா? -1 இங்க √1 - √2. இப்போ வேல்யூ என்னன்னா -√1 - √2 கிடைக்குமா? சரியா? ஓகே. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த மைனஸ் வந்து பொதுவாக வந்துருது. ஏன்னா இங்க இருக்கிற மைனஸ் என்னது, கீழே இருக்கிற மைனஸ் மேலே கொடுக்கலாம்ல. அப்போ இதுக்கு வந்து இது பொதுவாக இருக்கும் பொழுது இந்த மைனஸ் இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். கிளியர் தானே? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? -√1 இந்த மைனஸ் +√2 வந்துடும். கிளியரா? அப்போ இந்த வேல்யூவை நான் எப்படி எழுதியிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு மைனஸும் செகண்ட் வேல்யூக்கு பிளஸும் வச்சிருக்கேன். ஓகேண்ணா? அதே மாதிரி இது எழுதலாமா? எப்படி எழுதலாம்? -√2 + √3. சரிதானே? இது எப்படி எழுதலாம்? -√3 + √4. கிளியர் தானே? இது எப்படி எழுதலாம்? -√99 + √100. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். கிளியர் தானே? இப்போ அதை நம்ம எழுத போகிறோம், வரிசை எழுத போகிறோம். இதை நம்ம எப்படி எழுதியிருந்தோம்? -√1
பிளஸ் ரூட் டூ. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் ரூட் டூ பிளஸ் ரூட் த்ரீ. அடுத்த என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு, பிளஸ் பிளஸ். இங்க எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் ரூட் த்ரீ எழுதாம அப்போ மைனஸ் தான் வரும். மைனஸ் ரூட் த்ரீ பிளஸ் ரூட் ஃபோர் டாட் டாட் எக்ஸெட்ரா. இங்க எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 99 ரூட் ஆஃப் 99 மைனஸ் ரூட் 100. சரிதானே? இப்போ பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் கேன்சல் ஆகலாமா? பாருங்க, பிளஸ் ரூட் டூ மைனஸ் ரூட் டூ பிளஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ பிளஸ் ரூட் ஃபோர். அடுத்தனா மைனஸ் ரூட் ஃபோர் வரும். சரி, இது பிளஸ். ஓகேண்ணா? இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல என்ன வரும்? இங்க பிளஸ் 99 ரூட் 99 வருமா வராதா? ஏன்னா எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கும்போது பிளஸ் ரூட்டுக்கு எடுத்து மைனஸ் ரூட் டூ வருது. அப்ப நான் இங்க மைனஸ் 99 இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? பிளஸ் 99 இருக்கும். ஓகேண்ணா? அப்போ இது ரெண்டும் என்ன ஆகும்? கேன்சல் ஆயிடும். அப்போ ஃபைனலாக நமக்கு இருக்குது என்னன்னா மைனஸ் ரூட் 1 பிளஸ் ரூட் 100. ஓகேண்ணா? மைனஸ் ரூட் 1 பிளஸ் ரூட் 100. கேக்குதுண்ணா? அப்போ ரூட் 1 வேல்யூ என்ன? 1. இப்போ மைனஸ் 1 பிளஸ் ரூட் 100 வேல்யூ என்ன? 10. இப்போ மைனஸ் 1 10 கழிச்சா கிடைக்கும் 9 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா சி. கிளியருங்களா? ஓகே, இதை பார்த்தது நம்ம ஆன்சர் பண்றது அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே இந்த மாதிரி ரூட்ல கொடுக்குற வேல்யூ வேண்டாது. சரியா? இங்க இருக்க லாஸ்ட் இருக்க வேல்யூவை ரூட் எடுத்துக்கோங்க. சரி, நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்றேன். லாஸ்ட் இருக்க வேல்யூக்கு ரூட் எடுத்துக்கோங்க. இதுக்கு இடையில பிளஸ்ல இருந்துச்சுன்னா சரிங்களா, இங்க இருக்கிற வேல்யூ சரி இங்க இருக்கிற வேல்யூல இங்க பிளஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க மைனஸ்ல எடுத்துக்கோங்க. சரிங்களா? பிளஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு அதுக்கு நம்ம ரூட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒண்ணுக்கு ரூட் என்ன? 1. அப்ப எவ்வளவு கிடைக்குன்னா 9 கிடைக்கும். கிளியரா? ஏன் அப்படின்னா இது டைரக்டா அப்படி பண்றீங்கன்னா மிடில் இருக்க வேல்யூ எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஃபைனலா கிடைக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ரூட் வேல்யூவும் லாஸ்ட் ரூட் வேல்யூ தான் கிடைக்கும். அது ரெண்டு மட்டும் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 13 கியூப் பிளஸ் 7 கியூப் 163 69 பிளஸ் கொடுத்துட்டு இது வேல்யூ கொடுத்தாங்க. ஓகேங்களா? 13 கியூப் பார்த்தோம்னா 13 கியூப் 169 13 ஸ்கொயர் அளவு 169. அதாவது 13 போட்டா 13 கியூப் கிடைச்சிருமா? ஓகேண்ணா? 27க்கு 7 மீதி 2 6 3 18 18 2 20க்கு 20 மீதி 2 1 3 3 3 2 5. அடுத்து இங்க 9 9 6 6 1 1 7 9 11 1 மீதி 1 2197. சரிங்களா? ஓகே, 13 கியூப் பார்த்தோம்னா 2197. சரியா? ஓகே, அடுத்து 7 கியூப். 7 கியூப் எவ்வளோனா 343. சரிண்ணா? இல்லைன்னா 7 49. அடுத்து ஒரு 7ஆல் பிரிக்குங்க. சரிண்ணா? 7 கியூப் சொல்றேன். 7 63. சரி, 9 63 மீதி 6 7 4 28 28 ஒரு 6 34 343 7 கியூப். ஓகேண்ணா? அப்போ இது ரெண்டு மேல ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா பிளஸ்ல இருக்கு. கிளியரா? 2197 343 ரெண்டையும் ஆட் பண்றேன். 10 மீதி 1 10 14 4 மீதி 1 5 2 2540. அப்போ இந்த வேல்யூ பார்த்தோம்னா எவ்வளவு கிடைக்கும்? 2540 அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை இப்போ இது ரெண்டு நம்ம கூட்டிக்கலாம். கிளியரான? 169 169 49 ரெண்டையும் கூட்டிக்கணும். சரிதானே? 9 9 18 8 மீதி 1 10 11 மீதி 1 218. அப்போ இந்த வேல்யூ பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? 218 கிடைக்கும். இங்க மைனஸ் எக்ஸுக்கு மைனஸ் எக்ஸ் போட்டுறேன். ஈக்குவல் டு 20 இருக்கு. என்ன பண்ணிக்கலாம்? 20 நம்ம போட்டுக்கலாம். கிளியரா? ஓகே, நம்மளுக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூ அந்த சைடு கொண்டு போனா ஆகும் பெருக்கலாயிருமா? மல்டிப்ளை ஆயிருமா? அப்போ 2540 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம். ஈக்குவல் டு இது அந்த பக்கம் வச்சுனா ஆகும் பெருக்கலாகும். அப்ப 20 இன்ட்டு 218 மைனஸ் எக்ஸ். ஓகேண்ணா? இப்போ 20 இதுலயும் பொருந்தும் இதுக்கும் பொருந்தும். கிளியர் தானே? அப்போ 2540 ஈக்குவல் டு 20 வச்சு 2218 கழிச்சா நம்மளுக்கு 4360 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? ஏன்னா 218 ரெண்டாவது இருக்குன்னா 436. இதுல 0 போட்டுருக்கேன். கிளியரா? ஓகே, அடுத்து மைனஸ் எக்ஸ். சரி, அப்ப எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அதனால இந்த வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் ஆயிடும். சரியா? சரி, மைனஸ் எக்ஸ் இங்க 20 இருக்கு. இந்த 20 வச்சு எக்ஸ்ல மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 20x அப்படின்னு கிடைச்சிடும். சரிதானே? ஓகே, இப்போ எக்ஸ் மட்டும் தான் வேணும். அதனால பண்றேன் மற்ற வேல்யூஸ் இந்த சைடு கொண்டு வரேன். ஓகேண்ணே? அப்போ இந்த வேல்யூ இந்த பக்கம் சொன்னாக்கும் மைனஸ் ஆயிடும். கிளியர் தானே? அதாவது 2540
மைனஸ் 4360 ஈக்குவல் டு 20x அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டு நம்ம கழிச்சிட்டா போதும். ஓகேண்ணா? அப்போ இங்க எழுதுறேன் 4360 2540 கழிக்கிறேன். 2540 என்ன கிடைக்கும்? 0 2 இங்க என்ன வரும்? ஒன்று கடவுளா 13000 13 5 போச்சுன்னா 8 இங்க 3000 3ல 2 போச்சுன்னா 1 1820. அப்போ இது வந்து பார்த்தோன்னா மைனஸ் 1820 நம்மளுக்கு கிடைக்கும். கிளியரா? இங்க என்ன கிடைக்கும்? மைனஸ் 1820 அப்படின்னு கிடைக்கும். இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் 20x அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருமா? அப்போ 1820 20ஆல நம்ம வகுக்க போகிறோம். ஓகேண்ணே? ஓகே 1000 ஏன்னா இந்த 20 இந்த பக்கம் நடக்கும் டிவைட் ஆயிடும். ஓகேண்ணே? அப்போ இங்க எழுதுறேன் 1820 டிவைடட் பை 20 0க்கு 0 ஓரன் 2 9 2 18 ஓரன் 2 நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஃபைனல் ஆன்சர் எக்ஸோட வேல்யூ 91 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல எங்க இருக்கு 91? இங்க இருக்கு, ஆப்ஷன் சி. கிளியருங்களா? ஓகே நெக்ஸ்ட் பார்த்தா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சொல்லிட்டு என்ன கொடுக்குறாங்கன்னா மைனஸ் 1 டிவைடட் பை 216 பவர் 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி ஓகே. நான் தான் சொன்னேன் என்னது இங்க இருக்கு இந்த வேல்யூவை நம்ம தலைகீழா போட்டோம்னா என்ன கிடைக்கும்? இது பவர் வந்து பிளஸ் ஆயிடும். ஓகேண்ணா? ஏன்னா பின்னத்தில் இருக்குது. சரியா? ஓகே. அப்போ முன்னாடி மைனஸ் 1/216 நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இது நான் என்ன மேலே இருக்கிறத நான் மைனஸ் மைனஸ் 2/3 இருக்குங்களா? இதை நம்ம தலைகீழா மாத்திட்டோம் என்ன ஆகும்? இது பிளஸ் ஆயிடும். கிளியருங்களா? அப்போ மைனஸ் 216 இதோட தலைகீழ் என்ன? இங்க மைனஸ் மைனஸ் போட்டேன், இதோட தலைகீழ் 216 தான். அப்போ அடுக்கு பவர் 2/3 பிளஸ் 2/3. புரிஞ்சதுங்களா? எப்பவுமே ஒரு நம்பர் பின்னமா இருந்துச்சுன்னா அதோட அடுக்க நம்ம அந்த பின்னத்தை நம்ம தலையில பார்த்தோம்னா அடுக்கு பிளஸ் ஆகிடும், பிளஸ் ஆச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இதை இன்னும் நம்ம எப்படி எழுதலாம்னா மைனஸ் 216. சரிங்களா? இங்க மேல 2னா 2 இந்த டிவைடட் பை 3 இருக்கு பாத்தீங்களா? அது வந்து என்ன ஆகும்னா கியூப் ரூட் ஆஃப் அப்படின்னு மாறிடும். கேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுறேன் கியூப் ரூட் ஆஃப் ஏவை எப்படி எழுதலாம்னா a பவர் 1/3 எழுதலாம். சரிதானே? அதே மாதிரி தானே இருக்கு இங்க மைனஸ் 216. அது மாதிரி என்ன இருக்கு? 2/3 இருக்குல்ல, இந்த 2வை எப்படி எழுதிக்கலாம்? 2/3 எப்படி எழுதிக்கலாம்? 2 × 1/3 எழுதிக்கலாம்ல. ஓகேண்ணே? அதனால தான் இந்த 2 வந்து அப்படியே வச்சுக்கிறேன் மேல, அந்த 1/3 வந்து கியூப் ரூட் ஆஃப் மாத்திக்கிறேன். சரியா? ஓகே. அப்போ நல்லா பாருங்க 216க்கு கியூப் ரூட் 6, இங்க மைனஸ் இருக்கிறதுல -6. சரிங்களா? மேல என்ன இருக்கு? ஸ்கொயர் இருக்கா? மேல அடுக்கு 2. அப்போ -6 6 ஸ்கொயர் அளவு 36, மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ், அப்போ பிளஸ் 36 தான் இதோட ஆன்சர். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஏ. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ நம்ம பார்த்தா அடுத்த கண்டினியூ வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி.